வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். 2026ல தமிழ்நாடு அரசியல்ல நடந்த அந்த மிகப்பெரிய நிலநடுக்கம். ஆமாங்க, 60 வருஷ திராவிட அரசியல் கோட்டையில நடந்த அந்த எதிர்பாராத மாற்றம் பத்தி தான் இந்த விரிவான அலசல்ல நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம வெறும் தரவுகளை மட்டுமே வச்சு இந்த வரலாற்று நிகழ்வை நாம முழுமையா புரிஞ்சுக்கலாம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற அந்த ஒரு பெரிய கேள்வி, எப்படிங்க ஒரு அறிமுக நடிகர் 60 வருஷமா அரசியல்ல ஆழமா வேரூன்றியிருந்த ஜாம்பவான்களை ஒரே அடியில தோற்கடிக்க முடிஞ்சுது? பல தசாப்தங்களா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச திமுக, அதிமுக அப்படிங்கிற ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்தை ஒத்தாளா ஒருத்தர் எப்படி உடைச்சார்? இது ஒரு சாதாரண விஷயமே இல்ல. இதற்கான விடையத்தான் நாம இன்னைக்கு தேட போறோம். இந்த அலசலோட முதல் பகுதிய 2026ல நடந்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பத்தி சுருக்கமா பார்த்துடலாம். தேர்தல் முடிவுகள் வந்தப்போ நிஜமாவே ஒட்டுமொத்த நாடும் ஆடி போயிடுச்சு. நம்பவே முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் நடந்துச்சு. தமிழக வெற்றி கழகம், அதாவது தவக, தன்னோட முதல் தேர்தலையே 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல முன்னிலை பிடிச்சாங்க. நினைச்சு பாருங்க, திமுக, அதிமுக மாதிரியான பெரிய கட்சிகள் எல்லாம் அப்படியே பின்னுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இதுல உச்சக்கட்ட அதிர்ச்சி என்னன்னா, முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவங்க கொளத்தூர் தொகுதியில சந்திச்ச தோல்விதான். அதே நேரத்துல நடிகர் விஜய் தான் போட்டிட்ட 2 தொகுதிகள்லையுமே அசால்ட்டா ஜெயிச்சிட்டாரு. ஒரு புது கட்சிக்கு, அதுவும் முதல் தேர்தலையே இப்படி ஒரு இமாலய வெற்றி கிடைக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த மாபெரும் வெற்றி ஏதோ ஒரே இரவில் நடந்துட்ட ஒரு மேஜிக் கிடையாது. அதனால பகுதி 2, ஒரு தயக்கம் மிகுந்த தொடக்கம். காலச்சக்கரத்தை கொஞ்சம் பின்னோக்கி சுழற்றி இந்த அரசியல் சூறாவளியோட ஆரம்ப புள்ளி எங்கிருந்துச்சுன்னு பாப்போம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிஜ வாழ்க்கையில விஜய் ரொம்பவே அமைதியான, தனிமைய விரும்புற ஒரு நபர். அவருக்கு ஒரு 10 வயசு இருக்கிறப்போ அவரோட 2 வயசு தங்கை வித்யா இறந்துட்டாங்க. அந்த துயரமான நிகழ்வு அவரை ரொம்பவே மாத்திடுச்சு, அவரை இன்னும் அமைதியாக்கிடுச்சு. ஆனா திரையில அவர் ஒரு தளபதி, பயங்கர எனர்ஜெட்டிக்கான, கோடிக்கணக்கான மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மாஸ் ஹீரோ. இந்த 2 வெவ்வேறு முகங்கள் தான் அவரோட ஒட்டுமொத்த ஆளுமைக்கும் ஒரு மிகப்பெரிய அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பகுதி 3, திரையில் தளபதியின் வெற்றி. இவ்வளவு அமைதியான ஒரு பையன் திரையில எப்படி இவ்வளவு பெரிய ஆளுமையா உருவெடுத்தாரு? அவரோட இந்த 30 வருஷ சினிமா பயணம்தான் இந்த அரசியல் கோட்டைக்கான ஆணிவேர். அவரோட வளர்ச்சிய கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 1992ல நாளைய தீர்ப்பு படம் மூலமா அறிமுகமாகி 1996ல பூவே உனக்காக மூலமா ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்தாரு. அப்புறம் 2004ல வந்த கில்லி திரைப்படம், இதுதான் அவரை குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துச்சு. 2012ல துப்பாக்கி படம் மூலமா தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, ஒரு தலைவனா முன்னிறுத்திக்கிட்டாரு. அப்புறம் சரியா 2018ல வந்த சர்க்கார், இதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கான, நேரடியான அரசியல் கருத்துக்களை மக்கள் முன்னாடி வச்சாரு. இதெல்லாம் நாம குறிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. அதுதான் 2010ல வெளியான அவரோட 50வது படமான சுறா. ஆக்சுவலா இந்த படத்திலிருந்து தான் அவர் திரையில அரசியல் கருத்துக்களை பேச ஆரம்பிச்சாரு. தன்னை ஒரு ரக்ஷகன் அல்லது தலைவன் அப்படிங்கிற பிம்பத்துல கட்டமைக்க ஆரம்பிச்சது இங்க இருந்துதான்னு சொல்லலாம். வெறும் திரையில மட்டும் தலைவனா இருந்தா பத்தாது அப்படிங்கறத அவர் ரொம்ப நல்லாவே உணர்ந்து வச்சிருந்தாரு. அதனாலதான் பகுதி 4, மக்கள் இயக்கத்திலிருந்து அரசியலுக்கு, நிஜ உலகத்துல தன்னோட கவனத்தை அவர் எப்படி திருப்பினாருன்னு இப்ப பாப்போம். இந்த ஒரு வரிய கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு கட்டத்தை தாண்டி உதவி செய்ய கையில அதிகாரம் இருக்கணும். இத விஜய் இன்னைக்கு நேத்து சொல்லலீங்க, சுமார் 16 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. இதிலிருந்து என்ன புரியுது? அவரோட இந்த அரசியல் பிரவேசம்ங்கிறது ஏதோ திடீர்னு எடுத்த ஒரு முடிவு கிடையாது. பல வருஷங்களா ரொம்ப தெளிவா திட்டமிடப்பட்ட ஒரு நீண்ட தூர பயணம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே விளங்குது இல்லையா? அவரோட நற்பணி மன்றங்கள் எல்லாம் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான சமூக அமைப்பா மாறுச்சுன்னு பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். 2012ல 10 மற்றும் 12ஆம் வகுப்புல அதிக மார்க் வாங்கின மாணவர்களுக்கு கல்வி விருதுகள் கொடுத்தாரு. 2017ல நீட் தேர்வால் மரணமடைந்த அனிதாவோட குடும்பத்துக்கு நேர்ல போய் நிதி உதவி செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம 2018ல கேரள வெள்ளத்துக்கு 70 லட்சம் ரூபாயும், கஜா புயலால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலா 4.5 லட்சம் ரூபாயும் கொடுத்து நேரடியாகவே களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்காரு. இந்த தொடர்ச்சியான மக்கள் பணிகளோட உச்சகட்டமா தான் பிப்ரவரி 2024ல தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற தன்னோட அரசியல் கட்சிய அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாரு. இதுல அவர் செஞ்ச ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? 2024 நாடாளுமன்ற தேர்தலை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு தன்னோட முழு கவனத்தையும் 2026 சட்டமன்ற தேர்தல்ல மட்டுமே வச்சதுதான். சரி, இதெல்லாம் இவ்ளோ ஈஸியா நடந்துடுச்சா?
கண்டிப்பா இல்ல. இறுதி பகுதி சவால்களும் மாபெரும் வெற்றியும். 2025 மற்றும் 2026 காலகட்டங்கள்ல அவர் சந்திச்ச சவால்கள் ரொம்பவே கடுமையானது. 41 இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. செப்டம்பர் 2025ல கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல சிக்கி 41 பேர் பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. இது அந்த கட்சிக்கு ஆரம்பத்திலே வந்த ஒரு மிகப்பெரிய சோதனையா மாறிடுச்சு. எல்லா தரப்புல இருந்தும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது மட்டும் இல்லாம சிபிஐ விசாரணை வரைக்கும் இந்த விஷயம் போச்சு. ஆனா இவ்ளோ பெரிய நெருக்கடிகளுக்கு நடுவுலயும் அவரோட பிரச்சார வியூகம் கொஞ்சம் கூட தடம் மாறல. ஆளுங்கட்சியான திமுகவை ரொம்ப நேரடியாவே விமர்சிச்சாரு. குறிப்பா ஸ்டாலின் அங்கிள் வெர்சஸ் விஜய் அண்ணா அப்படிங்கிற அந்த முழக்கம் இளைஞர்கள் மத்தியில காட்டு தீ மாதிரி பரவிச்சு. வழக்கமா இருக்கிற அரசியல் கூட்டணிகளை அவர் சுத்தமா தவிர்த்துட்டாரு. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய அவரோட ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டுல பிரச்சனை வந்தப்ப கூட அதையே ஒரு விவாத பொருளா மாத்தி தன்னோட பிரச்சார களத்தை நோக்கி வெற்றிகரமா முன்னேறினார். கடைசியா என்ன நடந்துச்சு? தேர்தலுக்கு முன்னாடி வந்த பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திரும்பவும் திமுக இல்லனா அதிமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா மாதிரி 1-2 கணிப்புகளை தவிர மற்ற யாருமே இந்த மாபெரும் மக்கள் எழுச்சியை கணிக்கவே இல்லை. ஆனா ரிசல்ட் 60 வருஷமா தமிழ்நாட்டுல இருந்த அந்த இருகட்சி அரசியல் கட்டமைத்து இன்னைக்கு மொத்தமா உடைச்சுப்பட்டுடுச்சு. இப்போ நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். இது உங்களை கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வைக்கும். இத்தனை வருஷமா இருந்த திராவிட இருகட்சி ஆதிக்கம் இப்படி உடைஞ்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டு அரசியலோட எதிர்காலம் இனிமே எப்படி இருக்க போகுது? இது சாதாரண மக்களோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? பல தசாப்தங்களா இருந்த அரசியல் களம் இப்போ நிரந்தரமா மாறியிருக்கு. ஒரு புதிய சகாப்தம் தொடங்கிடுச்சா? இந்த ஒரு மிகப்பெரிய கேள்வியோட இந்த தரவு சார்ந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்றேன். இத பத்தி நல்லா சிந்திச்சு பாருங்க. நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறையவே இருக்கு.